வணக்கம். 2025 ஆணி மாத பலன்கள் மீனம் ராசிக்கு. முதல்ல ஃபாஸ்ட்டாக ஜாதகத்தில் இருக்க கட்டங்களை பார்த்துடலாங்க. 2வது ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறாருங்க. 4வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், குரு, புதன். அருமையான ஒரு கிரக சேர்க்கை இது. அதே மாதிரி 6வது இடத்துல செவ்வாயும் கேது சேர்ந்து இருக்குது. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். சனி ஜென்மத்தில் இருக்குது. ரொம்ப மீன ராசிக்காரர்கள் பயந்துட்டு இருக்கிறது சனியை பற்றி தான். ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு முக்கால்வாசி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும். 1, 2, 3 விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதை நம்ம சமாளிச்சுக்கிற மாதிரி தாங்க வரும். சரி, இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. தொழில் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வியாபாரம் ரொம்ப நன்றாக நடக்கும். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் உங்கள் மேலே பெட்டிஷன் போடுறவங்க அவங்களாம் இந்த மாதம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வீடு, மனை, நிலங்கள், குறிப்பாக விவசாய நிலங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நன்றாக தென்படுகிறதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தலைமைக்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான பதவி உயர்வு, பதவி வாய்ப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைகள், வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக அடித்து பூந்து விளையாடலாம். அருமையான விஷயங்கள். பதவிகள் இந்த காலத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும், பதவிகளில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. வழக்குகளில் உறுதியாக வெற்றிகள். நீங்கள் எந்த கேஸ் உங்கள் மேலே பெண்டிங் இருந்தாலும் அந்த கேஸில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கேது 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது உங்களுக்கு சாத்தியமே. வருமானம் பிரச்சனையே இருக்காதுங்க. வருமானம் உங்களுக்கு தாராளமாக வருங்க. கடன்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கடன்கள் எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டம் இப்போ வந்திருக்குதுங்க. அரசு விஷயங்களில் உயர் பதவிகள் கிடைக்கும். அரசு பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக குரூப் 1 யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களும் தென்படுகிறதுங்க. இவர்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? மீனம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? வண்டியில் விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. பிரயாணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டென்டல் ப்ராப்ளம் வருங்க. காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு பயங்கரமாக பிரச்சனை கொடுப்பானுங்க. ஸோ அவங்ககிட்ட பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மனைவியுடன் கருத்து வேறுபாடு வருங்க. மனைவிக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னால் பக்கம் வந்தாலுமே கொஞ்சம் விலகி போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலைகள் ஏகப்பட்ட அலைச்சல்கள் வருங்க. இடமாற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் குறையுங்க. இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா வேலையில் அலைச்சல் இருக்கப்போ பொழுதுபோக்கு எங்கே உங்களுக்கு நேரம் இருக்க போகுது? தேவையில்லாமல் கோபங்கள் அதிகமாக வருங்க. கோபங்களை உங்களை தூண்டுறதுக்குன்னே சில பேர் சுற்றுவானுங்க. தயவு செஞ்சு இந்த கோபப்படுறதை நிறுத்திடுங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை வழிபடுறதுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு புதன்கிழமை சென்று அவருக்கு துளசி மாலையும் தாமரை பூவும் வாங்கி கொடுத்து வழிபட்டு வருது ஆக சிறந்த பரிகாரம். குறிப்பாக நீங்கள் சனிக்கிழமைகளில் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு அங்கே நெய் தீபம் ஏற்றி வர்றது சாலச்சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆடி மாத பலன்கள் 2025 அதை பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம்.